السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக இரவு தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய இல்லத்தில் அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது தொடர் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, நேற்றைய தினம், அதற்கு முந்தைய தினம், இந்த 2 நாட்களிலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதரும் எந்த மனிதரை பார்த்தும் அறுதியிட்டு உறுதியிட்டு இவர் சொர்க்கவாதிதான் என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது மார்க்கத்தின் அடிப்படையில் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை, நபிமொழிகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குறிப்பிட்ட சில மனிதர்களை இவர் சொர்க்கவாதிதான் என்று உறுதியாக நாம் சொல்லலாம். அது எந்த அடிப்படையில் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருப்பான் இவர்கள் சொர்க்கவாதி, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் இவர்கள் சொர்க்கவாதி என்று சில மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களை நாமும் சொர்க்கவாதிதான் என்று உறுதியாக சொல்லலாம். இவங்க உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான், அதுதான் தலைப்பும் கூட. சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் அப்படின்னு நம்ம வரலாற்றுல பார்த்திருப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள். நிறைய பேர் என்ன நினைச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த 10 நபித்தோழர்கள் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்டவங்க அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையாது. வேற வேற சந்தர்ப்பங்கள்ல வேற வேற நபித்தோழர்களையும் குறித்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இவங்க சொர்க்கத்தை கொண்டு, இவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, இவங்க சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாம குர்ஆன்லயும் சில குறிப்பிட்ட மனிதர்களை குறித்து இவர்கள் சொர்க்கவாதி அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவர்கள் யார் என்பதைத்தான் இன்றைய தொடரில் இருந்து நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போறோம். இப்போ மனிதர்கள்லயே இவர்கள் சொர்க்கவாதி அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்துச்சுன்னா, முதல்ல யார சொல்லலாம்னா, நபிமார்களை சொல்லலாம். நபிமார்கள் எல்லோருமே சொர்க்கவாதி தான். அதுல யாருக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லா நபிமார்களுமே. ஆனா எத்தனை நபிமார்கள் அப்படின்னா தெரியல. நபிமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா முஸ்னத் அஹ்மது என்கிற ஒரு கிதாபுல நம்பரோடு சேர்த்து எத்தனை இறை தூதர்கள் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையோடு சேர்த்து ஒரு நபிமொழி ஒண்ணு வருது. ஆனால் அந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களில் 3வது ஒரு அறிவிப்பாளரா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ஹதீஸை இட்டுக்கட்டி பொய்யாக சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு ஹதீஸ் துறையில அவங்கள அப்படி பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1,24,000 நபிமார்கள் இறை தூதர்களாக அனுப்பப்பட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதுல வருது. ஆனா அது பலவீனமான ஒரு செய்தி. அந்த செய்தியை நம்ம நம்ப தேவையில்லை. ஆனா ஆக மொத்தத்துல குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல என்னென்ன மொழிகள் எல்லாம் பேசினாங்களோ எல்லா மொழிகள்லையுமே இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க.
இது நம்பகமான ஒரு செய்தி. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான். இந்த இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கல்ல, நம்ம நபி இருக்கிறாங்கல்ல, இந்த சமுதாயம் மட்டும்தான். இதுல எத்தனையோ மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரே ஒரு இறை தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்கல்ல. இவங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு இறை தூதருமே கிடையாது. அவங்கதான் இறுதி நபி. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தூதர்கள் வருவார்கள், வந்தார்கள், அவங்களுக்கும் ஹலீஃபாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ஹாதியானின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஹ்மதியா ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி நபி கிடையாது. அவங்களுக்கு பின்னாடியும் இறை தூதர் மிர்சா குலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அவங்க ஒரு இறை தூதர். அவங்களுக்கு பின்னாடி ஹலீஃபாக்கள்லாம் உண்டு. இப்பவும் கூட அவங்களுடைய ஹலீஃபாக்கள்லாம் இருக்கிறாங்க என்கிற ஒரு நம்பிக்கையில அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டாம். அப்போ அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் இறுதி தூதர். அவங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு இறை தூதரும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறைய இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. எவ்வளவு இறை தூதர்கள் அப்படின்னு நம்பர் குறிப்பிடப்படவில்லை. ஆக மொத்தத்துல எல்லா நபிமார்களும் சொர்க்கவாதி தான். குர்ஆன்ல குறிப்பிட்டு ஒரு 25 நபிமார்களுடைய பெயர் சொல்லப்படுது. யாருக்காச்சும் தெரியுமா? குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய 25 நபிமார்களுடைய பெயர்கள் யாருக்காச்சும் தெரியுமா? இது நம்பகமானது. இது இல்லாம ஹதீஸ்கள்ல ஒரு சில நபிமார்களுடைய பெயர்கள் கூறப்படுது. குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய நபிமார்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2வது அத்தியாயம் 30வது வசனத்துல ஆதம் நபி ஒரு இறை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செய்தி இருக்குது. 2வது பாத்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 3வது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 4வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 5வது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், 6வது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், 7வது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், 8வது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 9வது லூத் அலைஹிஸ்ஸலாம், 10வது ஹூத் அலைஹிஸ்ஸலாம், 11வது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், 12வது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், 13 மூசா அலைஹிஸ்ஸலாம், 14 ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 5வது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், 16 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 17 ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், 18 துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், 19 யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், 20 இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், 21 அல் யஸஉ அலைஹிஸ்ஸலாம், 22 ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், 23 யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், 24 ஈசா அலைஹிஸ்ஸலாம், 25 முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாத்துக்குமே ஆயத்து நம்பர்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னா கொஞ்சம் லேட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு பெயர்களை மட்டும் நம்ம சொன்னது. இப்ப நம்ம சொன்ன இந்த 25 நபிமார்களுடைய பெயர்கள் குர்ஆன்ல கூறப்பட்டிருக்குது. இது இல்லாம ஹதீஸ்கள்ல ஒரு சில நபிமார்களுடைய பெயர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரலாறுகளை சொல்லும் போது சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதல்லாம சில புத்தகங்கள்ல அதுக்கு ஆதாரங்கள் இல்லை. இவங்களும் இறை தூதர் தான், இவங்களும் இறை தூதர் தான். இவன் குர்ஆன்ல கூட பாத்தீங்கன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் சொல்லிட்டு ஒரு நல்லடியார் உண்டு. அவங்கள கூட இறை தூதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா நம்பகமான அடிப்படையில யாரெல்லாம் இறை தூதர்களாக நபியாக இருக்கிறாங்களோ இவங்க எல்லாருமே சொர்க்கவாதி தான். ஏன் அப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல இவர்களை பத்தி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவான்னா, இன்னல்லாஹ ஸ்தஃபா, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை தேர்ந்தெடுத்து விட்டான். சில வாசகங்கள் இருக்குது குர்ஆன்லையும் நபிமொழிகள்லையும். இந்த வாசகத்தை கொண்டு யாரெல்லாம் குறிப்பிடப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கவாதி தான். இந்த குறிப்பிட்ட சில வாசகங்கள் இருக்குது. அந்த வாசகத்தை கொண்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாம் சொர்க்கவாதி. அதெல்லாம் சொர்க்கத்திற்குண்டான அந்த வாசகம் அது. அப்ப அல்லாஹ் அந்த நபிமார்களை பத்தி சொல்லும் பொழுது இன்னல்லாஹ ஸ்தஃபா ஆதம நூஹ் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான, இப்படி நபிமார்களை அல்லாஹ் உலகத்தார் எல்லாத்தையும் விட இந்த நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். இதெல்லாம் சொர்க்கத்தை கொண்டு அவங்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டது. அப்ப இந்த உலகத்திலேயே மனிதர்கள்ல இவர்களெல்லாம் சொர்க்கவாதி தான் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லணும் அப்படின்னா யார சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நபிமார்கள். 2வது பாத்தீங்கன்னா குர்ஆன்ல ஒரு சில நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதுல முதன்மையானவங்க யாரு அப்படின்னா
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த வாசகத்தை படிக்கும் பொழுது அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சான்றிதழை பார்க்கும் பொழுது இவங்க சொர்க்கவாதி தான் அப்படின்னு நம்மளால உறுதிப்படுத்த முடியும். அல்லாஹ்வும் அப்படிதான் சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், 3வது அத்தியாயம் 42வது வசனங்கள்ல இருந்து தொடர்ச்சியா சொல்லுவான். வைது காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹ ஸ்தஃபாகி. நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்ன அதே வார்த்தையை யாருக்கும் பயன்படுத்துறான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் பயன்படுத்துறான். வானவர்களை கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் பேசுறான், வானவர்களை சொல்ல வைக்கிறான். யா மரியம், மரியமே, இன்னல்லாஹ ஸ்தஃபாகி, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டான். வத்தஹீரகி, உன்னை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டான். வஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விடவும் அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டான், தேர்வு செஞ்சுட்டான். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு குறிப்பிட்டு சொல்றான்னா அவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது யா மரியம், அந்த வானவர்கள் சொல்றாங்க, யா மரியம் உக்குனுதி லி ரப்பிகி வஸ்துதி மஅர் ராகிஈன், உன்னுடைய ரப்புக்கு அடிபணி, உன்னுடைய ரப்புக்கு சுஜூது செய், ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து நீயும் ருக்கு செய். நபிக்கு அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يُلْقُونَ أَقْلَامَهُمْ أَيُّهُمْ يَكْفُلُ مَرْيَمَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يَخْتَصِمُونَ. இது மறைவான செய்திகளில் ஒன்றாகும். நபிக்கு அல்லாஹ் சொல்றான். எந்த வரலாறு சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு சொல்றான். இதுக்கு முன்னாடி கூட ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். அதாவது மக்கத்து குறைஷிகள் சஹாபாக்கள்ல ஒரு கூட்டம் வந்து முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சு எங்க போறாங்க, அபிசீனியாவுக்கு போறாங்க. அதுல ஜாஃபர் பின் அபி தாலிப் என்கிற ஒரு நபித்தோழரும் உண்டு. அந்த அபிசீனியால இருக்கக்கூடிய அந்த மன்னர் நஜ்ஜாஷி அந்த மக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உங்க இறை தூதர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, என்ன வைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. கடைசி நீங்க ஈசா நபியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நஜ்ஜாஷி மன்னர் கேட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் படிச்சோம்ல. அப்போ அல்லாஹ் நபிக்கு மரியத்தை பற்றியும் மரியமினுடைய மகன் ஈசாவை பற்றியும் அறிவிச்சு கொடுக்கிறான். அந்த செய்தியெல்லாம் இங்கதான் வருது. இப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நபியே, ஈசா நபி வந்து உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் நீங்க வாழல. அப்ப என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியவும் செய்யாது. நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி சொல்றான், இது மறைவான செய்திகளில் ஒன்றாகும். முஹம்மதே, இதை நாமே உமக்கு அறிவிக்கின்றோம். மரியமை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று முடிவு செய்ய தமது எழுதுகோள்களை அவர்கள் போட்ட போது அவர்களுடன் நீர் இருக்கவில்லை. அவர்கள் இது குறித்து சர்ச்சை செய்த போதும் அவர்களுடன் நீர் இருக்கவில்லை. இந்த வசனத்தை சும்மா இப்படி படிச்சா உங்களுக்கு புரியாது. என்ன அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பரிசுத்த ஒரு பெண்ணா இருந்தாங்க. அந்த சமுதாயத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை யார் பொறுப்பேற்று வளர்க்கிறது அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. அவங்கள பொறுப்பேற்று வளர்க்கணும். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் நான் வளர்க்கிறேன், நீங்க வளர்க்கலாம் அப்படின்னு போட்டி போட்டாங்க. அப்போ சீட்டு குளிக்க போடப்பட்டுச்சு. யாருடைய பெயர் வருதோ அவங்க இந்த மரியமை எடுத்து வளர்க்கலாம், அவங்க பொறுப்பேற்றுக்கலாம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். மரியம் ரொம்ப நல்ல பெண்ணா இருந்தாங்க, அவங்களை எடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும் பொழுது நீன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போட்டாங்க. அப்ப சீட்டு குளிக்கு போடுற மாதிரி ஒரு செட்டப் ஒண்ணு வந்துச்சு. அதுல இன்னாருதான் வந்து மரியமை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சீட்டு விழுந்துச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். இப்படியே சொல்லும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்களை பத்தி எல்லாம் அல்லாஹ் அழகாக நமக்கு சொல்லி காமிப்பான். இப்படி சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப இவங்க சொர்க்கவாதி என்பதனை நம்ம உறுதியா சொல்லலாம். இந்த ஒரு வசனத்தை மட்டுமல்ல, இன்னொரு வசனமும் வருது. அந்த வசனத்துல இன்னொரு பெண்ணும் சேர்ந்து வருவாங்க. இவ முதல்ல மனிதர்கள்ல யார் சொர்க்கவாதின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லலாம், நபிமார்கள். 2வது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லலாம். 3வது நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசியா அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னா ஃபிரௌனுடைய மனைவி. இவங்களை குறிச்சு கூட அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். இவங்களையும் மரியமையும் ஒன்னா சேர்த்து சொல்றான். எத்தனாவது அத்தியாயம்? 66வது அத்தியாயம் 11-12வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான்.
வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுடைய மனைவி, ஃபிர்அவுன் இந்த இடத்துல வந்து ஆசியான்னு சொல்லிட்டு பெயர் வரல குர்ஆன்ல. அந்த ஆசியாங்கிற பேர் எங்கதான் வருது? ஹதீஸ்கள்ல. இதுக்கு விளக்கமா சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அந்த பெண்மணியினுடைய பெயர் வந்து ஆசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்லுவான்னா, ஃபிர்அவுனுடைய மனைவியை ஈமான் கொண்டவர்களுக்கு நாம் முன் உதாரணமாக ஆக்கியிருக்கிறோம். யார? ஃபிர்அவுனுடைய மனைவியை. அவங்க சாதாரணப்பட்ட, அவங்களுடைய சூழல் அல்லாஹ் சொல்றான். ஃபிர்அவுன் சாதாரணப்பட்டவன, அவனுக்கு எவ்வளவு பெரிய அரசாட்சி இருந்துச்சு, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. அப்போ அவனை வந்து அவ்வளவு பெரிய வசதியானவனை, சமுதாயத்துல அவ்வளவு பெரிய தலைவனா இருக்கிறான். அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கோ அவனை எதிர்க்கிறதுக்கோ யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தியோடு இருக்கக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் சுகபோகமா வாழலாம். அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம், இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் கூட ஃபிர்அவுனுடைய மனைவி அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? ரப்பி பினலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி. ரட்சகனே, எனக்கு சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடை ஒண்ணு கட்டித்தாயா. இந்த ஃபிர்அவுனு பெரிய அரசன் தான், பெரிய மாளிகையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான், பெரிய சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் இருக்குது. ஆனா அவங்கிட்ட நான் என்கிற அகந்தை இருக்குது. தன்னை ரப்புன்னு சொல்றான். இது எவ்வளவு பெரிய பாவம். நீ தான் யாருதான் ரப்பு, நீ தான் என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரப்புட்ட சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டித்தாயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி. எனக்கு ஃபிர்அவுனுடைய கூட்டத்திலிருந்தும் ஃபிர்அவுனிடமிருந்தும் அவனுடைய அநியாயத்திலிருந்து என்னை பாதுகாத்திரியா அல்லாஹ். வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். இன்னும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்தும் எனக்கு ஒரு பாதுகாப்பு தாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு துஆ செஞ்சாங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தையா இருந்ததுனால அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செய்யறான். இப்புள்ள பெண்மணிகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த ஒரு முன் உதாரணம் தானே. இன்னும் சில இடங்கள்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, இந்த உலகத்துல நீங்க ஈமான் கொண்டவர்கள் அப்படின்ட்டு நீங்க அல்லாஹ்வால நீங்க பதியப்படணும் அப்படின்னா நீங்க யார மாதிரி இருக்கணும்? ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா மாதிரி இருக்கணும். இந்த வசனத்துடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உலகத்தில் உள்ள எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முன் உதாரணமாக நாம் யாரை ஆக்கி இருக்கிறோம்? ஃபிர்அவுனுடைய மனைவியை நம்ம ஆக்கி இருக்கிறோம். காரணம் என்ன? அவ்வளவு வசதிகள் இருந்தும் கூட எனக்கு இந்த துன்யானுடைய வசதி எல்லாம் வேண்டாம், எனக்கு நாளை ஆகிரத்து தான் வேணும், என்னுடைய ரப்பினுடைய திருப்தி தான் வேணும் இப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய பெண்மணியை நம்மளால பார்க்க முடியுமா? இன்னைக்கு நம்ம சமகாலத்தை நம்ம எடுத்துக்கிடுவோமே, கஷ்டப்படுறாங்க, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க, திருமணம் பண்ணி ஒரு நல்ல வசதியான ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய செயல்பாடுகளை நம்மளால பார்க்க முடியுது. கடந்த காலத்து வாழ்க்கையெல்லாம் மறந்துடுவாங்க. ஒரு 20 வயசுல 18 வயசுல 22 வயசுல ஒரு நல்ல ஆடம்பரமான ஒரு மனிதரை திருமணம் பண்ணி கொண்டதுனால தன்னுடைய சொல்லில் பெருமையை பார்க்க முடியுது, நடத்தையில பெருமையை பார்க்க முடியுது. அல்லாஹ் பாதுகாக்க. சிறந்த முன்னுதாரணம் சொல்ற ஆசியாமாவை அல்லாஹ்வுடைய அச்சம் அப்படி இருந்துச்சு. அவ்வளவுலாம் விடுங்க. இப்ப கூட சின்ன ஒரு செய்தியா இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். இறையச்சத்திற்கு சிறந்த ஒரு பெண்மணி யாரு? ஆசியாமா. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம். ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன். தொழுகைக்கு வரக்கூடிய நம்ம பெண்கள் இருக்கிறாங்கல்ல, என்ன கஷ்டம், தொழுகவே முடியல, கூட்டம் கூட்டமா இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தொழுகக்கூடிய மக்களுக்கு இடையூறா இருக்குது அப்படின்னு மனவேதனையோட வந்து என்ன செய்யறாங்க, பதிவு பண்றாங்க. இனிமேல் இந்த செய்தி வராமல் இருந்தா மிகவும் நன்றாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பள்ளிக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் பொழுது நமக்கு இறையச்சம் வரணும், அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். இபாதத்தை நம்ம அதிகமா கொஞ்சம் ஆர்வத்தோட நம்ம செய்யணும். இபாதத்தை நம்ம செய்யறோமோ இல்லையோ, இபாதத் செய்யறவங்களுக்கு இடையூறாகவா நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஆசியா அம்மாவை நம்ம மனசுல நினைச்சுக்க வேண்டியதான். நான் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வரேன், நான் யாருக்கும் ஒண்ணே நான் இபாதத் செய்வேன், அப்படி இல்லைன்னா யார் இபாதத் செய்யக்கூடியவங்களுக்கு இடையூறு இல்லாம நான் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு மட்டும் இல்ல, பள்ளிவாசலுக்கு வரும் பொழுதெல்லாம் நன்மையை அதிகமாக கொள்ளையடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வரணும்.
முடிஞ்ச அளவுக்கு நன்மையை செய்யணும். அப்படி இல்லையா நன்மை செய்யக்கூடியவங்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கணும். இந்த ஆசியா அம்மாவை பாருங்களேன், உலகத்தில் உள்ள எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு சிறந்த முன் உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்திலேயே சொர்க்கவாதின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம சொல்றதாக இருந்ததுன்னா யாரை சொல்லலாம்? இந்த ஆசியா அம்மாவை சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா குகைவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். கேள்விப்பட்டீங்களா குகைவாசிகள்? ஆனா இவங்களுடைய வரலாறு வந்து அல் பிதாயா வன் நிஹாயான்னு சொல்லிட்டு ஒரு கிதாப் இருக்குது, ஆதாரபூர்வமான நூல். நல்ல நீண்ட நெடிய தகவல்கள். இன்னும் சொல்ல போனா இவர்களை குறித்து வரக்கூடிய கட்டுக்கதைகளையும் இப்படியும் செய்திகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை பதிவிடுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுவான். எப்படின்னா இவங்க வந்து ஒரு கூட்டத்துல வாழ்ந்தாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு முன் வாழ்ந்த ஒரு கூட்டம் தான். அது ஈசா நபியினுடைய காலமா அல்லது மூசா நபியினுடைய காலமா, எந்த நபியினுடைய காலகட்டம் அப்படின்றது சரியா சொல்லப்படலை. ஆக மொத்தத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சமுதாயம். அப்ப இந்த குகைவாசிகள் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் பேர், சில வாலிபர்கள் தான் இவங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன? வாலிபர்கள். ஆனா அவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லப்படலை. சில பேர் 5ன்னு சொல்றாங்க, 7ன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த எண்ணிக்கை நமக்கு தான் தெரியும் அப்படின்னு அல்லாஹ் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டான். ஆனா ஒரு சிறிய ஒரு கூட்டம் அந்த வாலிபர்கள் ஒரு ஊர்ல வாழ்றாங்க. அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமான காரியத்தை செய்யறாங்க. குறிப்பா வணக்க வழிபாடுகள்ல ரொம்ப ஷிர்க் பித்அத்தை வந்து என்ன செய்யறாங்க? கடுமையா செய்யறாங்க. அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இனிமேல் இந்த மக்களோட நம்ம சேர்ந்து வாழக்கூடாது, இவங்களோட சேர்ந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம ஈமானும் பறி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த வாலிபர்கள் ஒரு மலையை நோக்கி, ஒரு குகையை நோக்கி வராங்க. வந்து இந்த குகையிலே நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம், நம்முடைய காலத்தை போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சமுதாய மக்கள், அந்த மக்கள் செய்யக்கூடிய அந்த தவறான விஷயங்கள் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அந்த குகைவாசிகளை ஒரு தூக்கத்தை கொடுத்து தூங்க வைக்கிறான். தூங்க வச்சா அந்த குகைவாசிகள் எத்தனை ஆண்டுகள் தூங்கினாங்க? 10 ஆண்டா 20 ஆண்டா? ஆக மொத்தத்துல 300 ஆண்டுகளுக்கு மேல. எத்தனை ஆண்டுகள் அப்படின்றதுல கூட சில சர்ச்சை. ஆக மொத்தத்துல 300 ஆண்டுகள் குறைவில்லாம தூங்குறாங்க. சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது. 300 ஆண்டுகளுக்கு பிறகு, சில குறிப்பிட்ட அந்த ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் மறுபடியும் அவங்கள வந்து எழுப்பி நல்ல மக்களோடு வந்து என்ன செய்யறான்? அவங்கள வாழ வைக்கிறான். அவங்க எழுந்திருச்சதுக்கு பின்னாடி அவங்க மக்களுக்கு சொல்றாங்க, பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை விட்டுட்டு மத்தவங்களை வணங்குறதுக்கு பாத்தீங்களா, இதுதான் பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க? தாவா பணி செய்யறாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். இவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வரபத்னா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்தினோம். உறுதிப்படுத்தினோம்னா என்ன? ஈமானை கொண்டு வலுப்படுத்தினோம். யாரையெல்லாம் அல்லாஹ் ஈமானை கொண்டு உறுதிப்படுத்தி விட்டானோ அவர்கள் எல்லாம் யார்தான்? சொர்க்கவாதிகள். குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லணும், இந்த மனிதனுடைய உள்ளத்தை நான் வந்து என்ன செஞ்சுட்டேன்? உறுதிப்படுத்திட்டேன். உறுதிப்படுத்திட்டா அல்லாஹ் உறுதிப்படுத்தினதுக்கு பின்னாடி அவங்க வழி தவறக்கூடுமா? அப்போ அடுத்ததாக இந்த உலகத்துல இவர்கள் சொர்க்கவாதி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. குர்ஆன் சொன்ன அடிப்படையில யாரை சொல்லலாம்? இந்த குகைவாசிகளை சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள், இவர்களை குறித்தும் அவங்க எல்லாருமே. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பத்ர் சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து தமிழ்ல மற்ற இதுல அரபில கூட இருக்குது. பத்ரு சஹாபா, பத்ரு போர்க்களத்துல கலந்து கொள்ளாதவருடைய பெயர்கள்லாம் அதுல இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் பொதுவா என்ன சொன்னாங்கன்னா, பத்ரு போர்க்களத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான். பத்ரு போர்க்களத்துல 300 பேரோ 310 பேரோ 313 பேரோ யாரெல்லாம் அதுல கலந்து கொண்டார்களோ அவங்க எல்லாத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டா, அவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை நம்ம எப்படி சொல்றோம்னா, புகாரில ஒரு நபிமொழி ஒண்ணு வருது, அது நீண்ட நெடிய நபிமொழி. ஹாத்திம் பின் அபி பல்தா அப்படின்ற ஒரு நபித்தோழர். இது எப்ப நடக்குதுன்னா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்தஹ் மக்கான்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுல்ல, ஃபத்தஹ் மக்கான்னு சொல்லிட்டு. அந்த ஃபத்தஹ் மக்கா நடக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தோழர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மஷூரா வந்து வைக்கிறாங்க. நம்ம மக்காவுல இருந்து வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்படியே நம்ம ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. நம்ம மறுபடியும் மக்காவுக்குள்ள நம்ம போகணும். சும்மா போனோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. நம்ம போகும் பொழுதே அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படணும்.
நம்ம போனா நமக்கு வெற்றி கொடுக்கப்படணும், அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டங்கள் எல்லாம் தீட்டுறாங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்குது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை இந்த ஹாத்திம் பின் அபி பல்தா, இவங்க நபித்தோழர் தான், இவங்களுக்கு இந்த செய்தி வருது. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை நோக்கி படையெடுத்து போறாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய போறாங்க அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரிய வருது, ஹாத்திம் பின் அபி பல்தாவுக்கும் தெரிய வருது. இவங்களும் மதீனாவுல தான் இருக்கிறாங்க, ஆனா மக்காவாசி. இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ரசூலுல்லாஹ் ரகசியமா பேசுறாங்கல்ல இந்த போரை குறித்து, எப்படி போகணும், இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு லெட்டரா எழுதி ஒரு பெண்மணிகிட்ட இதை கொண்டு போயிட்டு நேரா மக்கால இருக்கக்கூடிய காஃபிர்கள்ட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி அந்த பெண்மணியும் அந்த லெட்டரை வாங்கிட்டு அப்படியே போறாங்க, எங்க மக்காவை நோக்கி அப்படியே போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சாந்தமா தான் இருப்பாங்க, ஆனா அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. தன்னுடைய தோழர்கள் தன்னுடைய மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா 10 கண் வச்சு பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, தன்னுடைய மக்களை வந்து பாதுகாப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கையில ஈடுபடும் பொழுது இந்த மாதிரி ஹாத்திம் பின் அபி பல்தா ஒரு பெண்மணிகிட்ட இந்த மாதிரி ஒரு செய்தியை ஒண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே அலி ரலியல்லாஹ், ஜுபைர் ரலியல்லாஹ், இந்த 2 பேரையும் வந்து என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. இன்னும் சில நபி தோழர்களையும், அலி ரலியல்லாஹ், ஜுபைர் இப்னுல் அவ்வாம், இவங்களை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் தலைமை ஏற்று போங்க, இன்னும் 2-3 பேரை கூட சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு பொம்பளை நம்ம ரகசியத்தை எல்லாம் கொண்டு மக்காலவே சேர்க்க போறாங்க, அவங்கள கையுங்களமா பிடிச்சிட்டு வந்துருங்க, அங்க இருக்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த லெட்டரை பிடிங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து ஒரு சின்ன ஒரு படை போகுது, அலி ரலியல்லாஹ், ஜுபைர் இங்கெல்லாம் போறாங்க. போய் ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரி அந்த பொம்பளை ஒட்டகத்துல போயிட்டு இருக்கிறாங்க. ஆளை மடக்கி பிடிச்சிடுறாங்க. மடக்கி பிடிச்சி இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்குதா, இந்த மாதிரி ரகசியத்தை எல்லாம் கொண்டு போறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படிலாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹ் கொஞ்சம் வேகமா, இந்த பாரு நீ ஒரு பொம்பளையா இருக்கிற, நீ ஒத்துக்கோ, ஏன்னா இந்த செய்தியை சொன்னது வேற யாரோ கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் போய் சொல்ல மாட்டாங்க. அப்போ உங்ககிட்ட லெட்டர் இருக்கதான் செய்யுது, நீ தரல அப்படின்னா உன்னுடைய முழு உடலையும் சோதனை பண்ற மாதிரி ஆயிடும், அதனால நீ வந்து என்ன செய்யற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கடினமா பேசின உடனே அந்த பெண்மணி பயந்து தன்னுடைய கூந்தல்ல இருந்து என்ன செய்யறாங்க, அந்த லெட்டரை எடுத்து கொடுக்குறாங்க. அதை அலி ரலியல்லாஹ் அந்த படையை எடுத்துட்டு வந்து நேரா யார்ட்ட வந்து கொடுத்துட்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டா அங்க நபித்தோழர்கள்லாம் பயங்கரமான கொந்தளிப்புல இருக்கிறாங்க, பயங்கரமான கோபத்துல இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திமை கூப்பிடுங்க, என்ன சொல்றாங்க, ஹாத்திம் பின் அபி பல்தா கூப்பிடுங்க அப்படின்றாங்க. ஹாத்திம் ரலியல்லாஹ் வராங்க. வந்தா அங்க ஒவ்வொரு நபித்தோழருடைய கண்கள்லையும் கொடூரமான கோபம் இருக்குது. அதுல உமர் ரலியல்லாஹ் வேற பக்கத்துல இருந்து உரிமிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹாத்திம் என்ன, ஏன் இப்படி பண்ணீங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதை நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹாத்திம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் முனாஃபிக்லாம் கிடையாது, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் தானா. நான் எதுக்கு இப்படி பண்ணேன்னா, என்னுடைய குடும்பம் வந்து மக்காவுல இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய தோழர்கள் எல்லாரும் மக்காவுல இருந்து வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து தன்னுடைய வீட்டை விட்டுட்டு வந்தாங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க. அவங்களுடைய வீட்டையும் அவங்களுடைய குடும்பத்தையும் சொத்துபத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்களுடைய குடும்பத்தார்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் தான் இஸ்லாத்துக்கு வந்தேன், என் குடும்பம் என் வீடு வாசல் எல்லாம் மக்காவுல இருக்கு, என் குடும்பத்தையும் என் சொத்துபத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அங்க யாரும் கிடையாது. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சேன் அப்படின்னா இந்த மக்காவாசியில் என்ன நினைப்பாங்க, ஹாத்திம் நம்ம ஆள் தான், அதனால அவன் குடும்பத்தை ஒண்ணும் செய்யாதீங்கப்பா, விடுங்கப்பா, அவன் சொத்துபத்தை எதுவும் செய்யாதீங்கப்பா, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அதுக்காக வேண்டிதான் நான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன், மற்றபடி என்னுடைய உள்ளத்துல வேற எதுவும் கிடையாது, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, சலக வலா தகூலு லஹு இல்லா கைரா, ஹாத்திம வந்து உண்மைதான் சொல்லியிருக்கிறாரு, அவர் விஷயத்துல நீங்க அவரை பத்தி வேற யாரும் தப்பா நினைக்காதீங்க, அவர் அப்படி அவர் இப்படி அவர் அப்படி அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க, அவர் விஷயத்த நீங்க நல்லதாகவே நீங்க நினைங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஃபகால உமர் இன்னஹு கத் கான அல்லாஹ் வ ரசூலஹு வல் முஃமினூன், வாளை உருவிக்கிட்டு
இந்த ஹாத்திமு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் மோசடி செஞ்சிட்டாரு. ஃபதானி யா ரசூலல்லாஹ் ஃபஅம்ரிபு உன்கஹு, நீங்க விடுங்க, என் வாளை வச்சு அவருடைய கழுத்தை வெட்டினாதான் எனக்கு நிம்மதியாகும், விடுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ரொம்ப வேகமா வராங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு பார்த்தும் மற்றவங்களை பார்த்து இந்த விஷயத்தை சொல்றாங்க. அலைஸ மின் அஹ்லி பத்ர், உமரே யாரை நீங்க வெட்ட போறேன்னு சொல்றீங்க, யாரை பார்த்து நீங்க முனாஃபிக் ஆயிட்டேன்னு நீங்க சொல்றீங்க, அவரு பத்ரு போர்க்களத்துல கலந்து கொண்ட ஒரு மனிதர் இல்லவா? பத்ரு போர்க்களத்துல கலந்து கொண்டவரை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான்? யஅமலு மா ஷி'தும், பத்ரு போர்க்களத்துல கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் இது. யஅமலு மா ஷி'தும், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள். ஃபகத் வஜபத் லகுமுல் ஜன்னா அவ் ஃபகத் கஃபர்து லகும், நீங்க விரும்பியதை செய்யுங்க, உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, உங்களை சொர்க்கத்தை நான் வாஜிபாக்கி விட்டேன், அல்லது உங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றானே. அப்படி சொன்னதுக்கு பிறகு நீங்க எப்படி அவர் முனாஃபிக் ஆயிட்டாரு, நான் அவரை வெட்டித்தான் ஆகுவேன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு, ஆமா அவர் பத்ர் போர்க்களத்துல கலந்து கொண்டவர்கள், அவரை குறிச்சு நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாது. அலைனா உமர் ரலியல்லாஹு ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அவர் பத்ர் போர்க்களத்துல கலந்து கொண்டவர், அவரை குறிச்சு அல்லாஹ்வே சொர்க்கம், பத்ர் போர்க்களத்துல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான், அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொன்னதுக்கு பின்னாடி நம்ம எப்படி அவரை குறிச்சு நம்ம இப்படி பேசக்கூடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப இந்த நபிமொழியை நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, இந்த உலகத்துல இன்னாரை சொர்க்கவாதி அப்படின்னு நம்ம சொல்வதாக இருந்தால் யாரையும் சொல்லலாம், பத்ர் போர்க்களத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களையும் சொல்லலாம். இவர்கள் அல்லாது இன்னும் சில மனிதர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க இல்லாம இன்னும் ஒரு குறிப்பிட்ட சில மனிதரை பார்த்து இவங்க சொர்க்கவாதி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொன்ன மனிதர்களை நாமும் உறுதியா சொல்லலாம், இவங்க சொர்க்கவாதி தான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் சுய விருப்பத்தின் அடிப்படையில சொல்லல, இந்த வஹீயின் அடிப்படையிலேயே சொன்னாங்க. இப்படி குர்ஆனும் சுன்னாவும் இந்த உலகத்தில் யாரை பார்த்து இவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்களோ அவர்களை நாமும் உறுதியாக சொர்க்கவாதி என்று சொல்லலாம். அப்படி சொல்லப்பட்டவர்கள கொஞ்சம் பேரை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். முதல்ல நம்ம யாரை பார்த்தோம்? நபிமார்கள் எல்லாருமே சொர்க்கவாதி. இரண்டாவதா யாரை பார்த்தோம்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களும் சொர்க்கவாதி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூன்றாவதா யாரை பார்த்தோம்? ஆசியா அம்மாவை பார்த்தோம். நான்காவதா யாரை பார்த்தோம்? புகைவாசிகளை பார்த்தோம். ஐந்தாவதா பத்ர் போர்க்களத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களும் சொர்க்கவாதி. இது அல்லாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல குறிப்பிட்ட நபித்தோழர்களை பார்த்து சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. அவங்க யார் யார், எதனால அவங்கள அல்லாஹ்வின் தூதர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க அப்படின்றதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதுவரையிலும் நாம் கேட்ட செய்திகளை நமது வாழ்க்கையின் படிப்பினையாக அமைத்துக் கொள்ள வல்ல இறைவன் அருள் புரிவானாக.